வாசிக்கலாம். வேதத்திலே நம்ம ஒரு வேத பகுதியை வாசிப்போம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீ எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். நல்லா கவனிங்க. இந்த அருமையான இந்த வேத வசனத்தில் ஆரம்பத்திலே எப்படியா சொல்கிறது, நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தார் என்றும் அப்படின்னு அந்த வார்த்தை முடிஞ்ச உடனே என்ன போடுறது, ஒரு கமா. அப்படின்னா அந்த சம்பவம் என்ன செய்யுது சொல்லுங்க, தொடருதுன்னு அர்த்தம். அடிமையாய் இருந்தார் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக அப்படின்னு முடிச்ச உடனே என்ன போட்டிருக்கு, என்ன போட்டு பைபிளை படிக்கும் போது இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்னா கவனிச்சு படிக்கணும். அதாவது அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அப்ப மேல கமா போட்டு தொடர்ந்த காரியம் இப்ப அங்க பாருங்க ரொம்ப முக்கியத்துவப்படுத்துது பாருங்க. நினைக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்துது பாருங்க. எப்படி நினைக்கணுமா, வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார். ஏன் தெரியுமா, அடிமையா இருக்கிற மனுஷனை சாதாரணமா விடுவிச்சு கொண்டு வர சொல்லுங்களேன், முடியாது. அப்போ அதுவும் சொல்லுங்க, அதையும் நீங்க நல்லா யோசித்து பாத்தீங்கன்னா எகிப்தியர்கள் சாதாரணமான ஆளுக்கு கிடையாது. அவன் அடிமைப்படுத்திட்டான்னா அவன் கையில இருந்து பிடுங்கி கொண்டு வர்றது சாத்தியமே இல்லை. ஆனா ஆண்டவர் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் கர்த்தர் என்ன செய்தார்னா அவர்களை புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஆசாரிப்பு கூடாரத்தை குறிச்சு ஒரு வீடியோ ஒருத்தர் போட்டிருக்கிறார். அதை வேத வசனத்தின்படி அழகாக அதை ஆர்டிவைஸ் பண்ணி அழகாக அதை போட்டிருக்கிறாரு. அப்போ அவரு ஒரு காரியத்தை சொன்னாரு, இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு எவ்வளவு பொண்ணு, எவ்வளவு விதமான அந்த உலோகங்கள்லாம் தேவைப்பட்டிருக்கு, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சுட்டு அப்ப அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது அவர்களை கர்த்தர் எப்படி புறப்பட பண்ணினார்னா பொன்னோடும் ஆமா வெள்ளியோடும் எல்லா காரியத்தையும் கொடுத்து யார் அனுப்புறார். இது சாத்தியமான விஷயமா? அதாவது ஒரு மனுஷன் அடிமையா வச்சிருந்தா அவனுக்கு கொடுத்து அனுப்புறது சாத்தியமான விஷயமா? ஒண்ணு மனம் கேட்காம ஏதோ ஒண்ணு போய் சொல்லுங்க, போய் தொலைந்தா சொல்லுவோமே தவிர கொடுத்து அனுப்பக்கூடிய விஷயம் நடக்கவே வாய்ப்பு இல்லை. ஆனா எப்படி நடந்துச்சுன்னா கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் அதை செய்தது. ஓங்கி புயம் அதை என்ன செஞ்சுச்சு செய்தது. நீ எகிப்துல எப்படி இருந்த, இன்னைக்கு நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம் இப்ப எப்படி இருக்கோம், இன்னைக்கு அதான் செய்தி. ஒரு காலத்துல என்ன இருந்தேன், ஒரு காலத்துல அடிமையா இருந்தேன், இப்ப எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத என்ன செய்யணும், சிந்திக்கணும். இன்னைக்கு நாம சிந்திக்க போகிற தலைப்பு என்னன்னா எதற்கு அடிமை. சொல்லுங்க பாப்போம், எதற்கு அடிமை? இந்த கேள்வியை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நம்ம பெரும்பாலும் நான் சொல்றோம், நான் ஒரு காலத்துல என்ன செஞ்சேன், அடிமையா இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த வார்த்தையை முடிச்சிட்டோம்னா நம்ம விடுதலை ஆயிட்டோம்னு அர்த்தமா? அடிமையா இருக்கிறது நல்லதா அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருந்து என்ன செய்யும், கட்டாயம் எழும்பதான் செய்யணும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் அதை குறித்த ஒரு புரிதலை நமக்கு ஆண்டவர் தருவாராக. ஆமென் சொல்லுங்களேன். எதற்கு அடிமை அப்படிங்கிற அந்த தலைப்பு கீழே நம்ம சிந்திக்க போற காரியம் ரெண்டு விஷயத்துல நாம இன்னைக்கு ஒரு தெளிவு ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமென். மாம்சத்துக்கு அடிமையா அல்லது வாக்குத்தத்தத்துக்கு அடிமையா? கர்த்தர் நல்லவர். கவனிங்க. அப்போ தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்குள்ள ஒரு நல்ல தெளிவை ஆண்டவர் தருவாராக. ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய், ஒரு ஆவிக்குரிய மனுஷியா இருக்கிற நம்ம வாழ்க்கையில நான் எதற்கு அடிமை என்பதை நம்ம சரியா புரிஞ்சிருக்கணும், சரியா தெரிஞ்சிருக்கணும். அந்த புரிதல் இல்லாததுனாலதான் இன்னைக்கு ஆவிக்குரிய காரியத்தை நம்ம வளர முடியல, முன்னேற முடியல.
எனக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், என் பிள்ளைகளுக்கு வேணும், என் சந்ததிக்கு வேணும், இப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அல்லது என்னுடைய வாழ்க்கையின் ஒரு தேவையை நான் பூர்த்தி செய்து கொள்ளணுங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் போகிறோமே தவிர, என்னை குறித்த ஒரு சரியான ஆராய்கிற, ஒரு தற்பரிசோதனை செய்கிற ஒரு நிலைமையில இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் இல்லை. அல்லேலூயா. வசனம் எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஆனா கடைபிடிக்கணுமே, கை கொள்ளணுமே, செய்யணுமே அப்படிங்கிற விஷயத்துல ஆழமா உள்ள இறங்குறது யாருக்கு பிடிக்க மாட்டேங்குது? நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. கவனிங்க, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்போ இதை குறிச்சு புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்த்தோம்னா கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அவனுக்கும் அடிமையானவனுக்கும் என்ன இல்ல? வித்தியாசம் இல்லை. இது எப்படி அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். அப்போ கீழே வாசிங்க, 22 வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதி இருக்கிறது. நல்ல கவனிங்க, ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதி இருக்கிறது. ஒருவன் அடிமையானவனிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன். நல்ல கவனிங்க, முதல் வசனத்தில் அவர் சொல்லும்போது ஆரம்பிக்கிறார், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் என்ன இல்ல? அப்ப நமக்கு அடிமையானவனுக்கும் அப்புறம் அடிமை ஆகாதவனுக்கும் என்ன இருக்கணும்? ஒரு வித்தியாசம் என்ன செய்யணும்? இருக்கணும் அப்படிங்கறத ஆரம்பிச்சுட்டு இப்ப அவரை கொஞ்சம் விளக்கமா சொல்றாரு. ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவரிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன். அடுத்த வசனம், பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தவன். சுயாதீனவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். நல்ல கவனிங்க, இப்ப நல்ல நம்ம வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு அசைவிலையும் வளர்ச்சியிலையும் எது பங்கு கொள்ள வேண்டும், எதுல நாம ஐக்கியம் உள்ளவர்களா, எதுல நாம சரியா பயணிக்கக்கூடியவங்களா இருக்கணும்னா வாக்குத்தத்தத்தின் அனுபவத்துல நாம பயணிக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமா, தடப்படாது என்ன செய்யக்கூடாதுன்னா முயற்சி எடுத்து எதையுமே என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. சாராள் செய்த தப்பு என்ன? சாராள் செய்த தப்பு என்ன? ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு, உனக்கு கட்டாயம் ஒரு குமாரனை கொடுப்பேன், உன் சந்ததியை நான் இம்மனமா ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா இவ யோசிச்சு சொல்றா, ஐயா நான் மனைவியா இருந்தாலும் நீர் என்ன செய்யணும், எனக்கு உடனே என்ன வேணும்? பிள்ளை வேணும். அப்போ நான் சொல்றத நீர் என்ன செய்யணும்? கேட்கணும். மாம்சத்துல எடுக்கிற முயற்சி, மாம்சத்துல எடுக்கிற செயல்பாடு, இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வசனம் தெளிவா சொல்லுது. அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி என்ன செய்யறான்? ஆனா சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். அப்ப வித்தியாசம் பாருங்க. ஆண்டவர் யாரை கொண்டுதான் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு திட்டம் வச்சிருக்கிறாருன்னா வாக்குத்தத்தத்தின்படி பிறக்கிற பிள்ளை. ரெடியா சொல்லுங்க. அப்ப நீங்க கேட்கலாம், சரிங்க பாஸ்டர், அடிமையா இருக்கணும்னு சொல்றீங்க, அப்புறம் அடிமையான ஒருத்தர் பிறந்தா அவன் மாம்சத்தின்படி பிறந்தான்னு சொல்லி சொல்றீங்க, வாக்குத்தத்தத்தின்படி பிறக்கிற ஒரு அனுபவம் வேணும்னு சொல்றீங்க. ஒரு குழப்பமா இருக்கிற ஒருவேளை நீங்க நினைப்பீங்கன்னா நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். மாம்சத்தின்படி பிறந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அடிமையாய் பிறந்த அனுபவம், அடிமையாய் நாம போகிற அனுபவம் மாம்சத்தோடு இசைந்திருக்குமானா அது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க சொல்லுங்க முடியவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம், மாம்சத்தின்படி எடுக்கிற முயற்சி வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளணும் நம்ம நினைக்கிறோம். அது முடியாது. மாம்சத்துல நான் எடுக்கிற எல்லா பிரயாசமும் எனக்கு எதை கொடுக்கணும்னா வாக்குத்தத்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது நிச்சயமா வாய்ப்பு இல்லை.
அப்ப நான் என்ன செஞ்சிருக்கணும்? என்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய நிலைமையில வாக்குத்தத்தத்தோடு இசைந்து வாக்குத்தத்தத்தை புரிந்து கொண்டு வாக்குத்தத்தத்தின் மேல இருக்கிற நம்பிக்கையில நான் சரியா அவரோட நெருங்குவேன்னா நிச்சயமா வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பேன். அதுதான் நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன். அது அடிமை அல்ல, அடங்கி இருக்கிற தன்மை. வேதம் சொல்லுது, ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ள ஏன் அடங்கி இருக்க சொல்றாரு? நமக்கு என்னதான் இருக்கிறது விருப்பம் இல்ல. அது எப்படி ஏற்ற காலம் வர்ற வரைக்கும் நான் எப்படி இருக்க முடியும்? உலகனுக்கு என்ன சொல்ல தெரியுமா? ஏற்ற காலம்னா வராது, நீதான் ஏற்ற காலத்தை என்ன செய்யணும் சொல்லுங்க? ஏற்ற காலத்தை உருவாக்கணும்னு சொல்லி கொடுக்கு உலகம். ஆனா ஆண்டோட வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்திலே உயர்த்தப்படும்படி அவருடைய கைக்குள்ள என்ன செய்யுங்க? அடங்கி இருக்கணும். அது அடிமை அல்ல, அடங்கி இருக்கும் போது நிறைய காரியத்தை கற்றுக் கொடுக்கிற. மோசைய 40 வருஷம் எங்க வச்சிருந்தாரு? எகிப்துல வச்சாரு. ஏன் தெரியுமா? அங்க அடங்கி இருக்க வச்சாரு. அங்க என்னெல்லாம் கற்றுக்கொள்ளணுமோ அதெல்லாம் கற்றுக்கொள்ள வச்சாரு. அது எங்க தேவை தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு அது ரொம்ப அவசியம். இத நீ கற்றுக்கிடுன்னு சொன்னா மோசே கற்றுப்பாரா? இவ்வளவு பெரிய ஜனங்களை நான் உன்னை நடத்த போறேன், உன்னை வச்சு நடத்த போறேன், நீ எகிப்துல போய் இதை படிச்சுக்கோன்னு சொன்னா நிச்சயமா யார் படிச்சிருக்க மாட்டா? மோசே என்ன செஞ்சிருக்க மாட்டாரு? கட்டாயம் படிச்சிருக்க மாட்டார். ஆனா அங்க கொண்டு போய் எப்படி வைக்கிறாரு? அவர் யாருடைய குமாரன் அறியப்பட்டார்? பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று அறியப்பட்டதனாலதான் பேர் என்னது? மோசே. ஆனா அம்மா என்ன பேர் வைக்கல? மோசேன்னு பேர் வைக்கல. மோசேன்னு பேர் வரதுக்கு காரணம் என்ன? இவன் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டபடியா அவனுக்கு பேர் என்னது? பெற்றெடுக்கல பார்வோன் குமாரத்தி. யார பெற்றெடுக்கல? மோசைய பெற்றெடுக்கல. அவளை கண்டெடுத்து அவ சொல்ற என் பிள்ளை, அவனுக்கு பேர் என்னது? மோசே. இந்த ஸ்தானம் கடைசி வரைக்கும் நீடிக்குமான்னு சொன்னா அது கிடையாது, கிடையாது. கொண்டு போற இடத்துல வைக்கிறாருன்னா எதுக்குன்னா வளர்க்கிற. ஆமென் சொல்லுங்க. ஆனா வளர்க்கும் போது மோசைக்கு தாயா இருக்கிற பார்வோனுடைய குமாரத்துக்கு ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. நீ யாருடைய பிள்ளை? நீ என்னுடைய பிள்ளைன்னு அவ சொல்றா. மோசைன்னு சொல்றான், யாருதான் எனக்கு அம்மா? ஏன்னா மோசைக்கு யாரு தெரியாது? பெற்றெடுத்த தாய். ஏன்னா 3 மாசத்துல உறவு இடிச்சிருச்சு. 3 மாசம் வரைக்கும் எதுக்கு வச்சிருக்கிறா? ஒளிச்சு வச்சிருக்கிறா. எல்லா பிள்ளையும் கொள்றாங்க. அந்த பிள்ளை என்ன செய்யல? ஆண்டுடைய திட்டத்தை பாத்தீங்களா? 3 மாசம் எல்லா பிள்ளைகளும் செத்துச்சு, மோசை மட்டும் சாவல. அல்லேலூயா சொல்லுங்க. இதுல நிறைய ரகசியம் இருக்கு. 3 மாசம் எல்லா பிள்ளைகளும் செத்துச்சு, ஆனா இந்த பிள்ளை சாவதற்கு கத்தர் விடல. அல்லேலூயா சொல்லுங்க. உலகம் எங்கும் பல சூழ்நிலைகள் நடக்கு. ஆனா உங்களுக்கு எனக்கு நடக்கலன்னா உங்களை குறிச்சு என்ன குறிச்சு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. 3 மாசம் தான் அந்த தாய்க்கும் அந்த பிள்ளைக்கும் அந்த உறவு. அப்போ அம்மா யாருன்னு அவனுக்கு தெரியாது. இப்ப அம்மான்னு யாருன்னு தெரியக்கூடிய காலம் வரும்போது யாருதான் அம்மா? பார்வோனின் குமாரத்தி தான் அம்மா. நல்லா கவனிங்க. ஆனா அந்த இடத்துல அந்த மோசையினுடைய ஸ்தோத்திரம் தாய் என்று பார்வோனின் குமாரத்தியை கர்த்தர் வச்சதனுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு பெரிய திட்டம் நிறைவேறுவதற்கு இந்த தாயை வைக்கிறேன். சொல்லுங்க. ஒரு பெரிய திட்டம் உங்களை கொண்டு என்ன கொண்டு ஒரு பெரிய திட்டம் நிறைவேறுவதற்கு ஒரு இடத்துல கொண்டு போய் நம்மளை என்ன செய்றாரு? அடக்கி வைக்கிறாரு, வச்சு கற்றுக்கொள்ள வைக்கிறாரு. எதுக்குன்னா, நான் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழல் வருது. அங்க போகும்போது நான் கர்த்தருக்காக கற்றுக்கொண்டவைகளை உபயோகப்படுத்துவதற்கு என்னங்க ஒரு தாயா என்ன செய்யறாருன்னா வளர்க்க வைக்கிறாரு. அல்லேலூயா. அங்க ஒரு 40. இப்ப அந்த இடத்துல இருந்து காலி பழம்னா மோசே என்ன செஞ்சிருவாரு? செட்டில் ஆயிருவாரு. இப்ப என்ன நடக்கு? இப்பதான் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு காரியத்தை மனசுக்குள்ள கொண்டு வராரு. இந்த மோசைக்கு தாய் என்று அறியப்படுவது உனக்கு உண்மையான தாய் கிடையாதுங்கிற ஒரு சின்ன ஒரு சலசலப்பு வருது. அப்ப யாருன்னு அவனுக்குள்ள ஒரு தாட் வருது. அவன் கண்டுக்கிறான் எபிரேய ஸ்திரீ அப்படிங்கும் போது அதெல்லாம் புரிஞ்ச உடனே அவனுக்குள்ள ஒரு உணர்வு வருது. ரத்தத்துல அந்த ஜீன்கள் இருக்கு பாத்தீங்களா? அந்த உணர்வு வந்த உடனே அவனுக்குள்ள யார் மேல ஒரு பற்றுதல் வந்துருச்சுன்னா எபிரேயர்கள் மேல அவனுக்கு என்ன வருது? ஒரு பற்றுதல் வருது. அப்ப அங்க ஒரு பிரச்சனை நடக்கு. இவன் முன்னால போய் நிக்கிறான். அதுவே அவனுக்கு எதா மாறுது? அந்த இடத்துல காலி பண்றதுக்கு அது ஒரு இடமா? ஆமா. அவன் அங்க இருந்து ஓடி வரான். இப்ப 40 வருஷம் எங்க? வனாந்தரம். 40 வருஷம் எங்க? எகிப்துல இருந்த மாதிரியே வனாந்தரம் இருக்கும். மாறுபட்ட சூழ்நிலை. எகிப்து வேற,
வனாந்திரம் வேற. எதிர்மறையான ஒரு சூழலை கொண்டு வந்து வைக்கிறாரு. இங்க யார்தான்? எத்தனை குடும்பம், எத்தனை பிள்ளைகள், இதுதான், வேற யாருமே. ஆனா அந்த 40 வருஷம் அனுபவம் வேற, இந்த 40 வருஷம் வேற. ஆமென் சொல்லுங்க. அங்க நல்ல வளர்ச்சி, நல்ல சாப்பாடு, நல்ல உறவிடம், நல்ல தூங்குற இடம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா அதுக்கு எதிர்மறையா எங்க இருக்குன்னா வனாந்திரம் இருக்கு. இங்கேயும் கற்றுக் கொடுக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 40 அந்த 40 அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எங்க கொண்டு போறேன். கவனிக்கீங்களா? நம்முடைய வாழ்க்கையில நம்மளை ஏற்ற காலத்துல உயர்த்துவதற்கு ஆண்டவர் சில சொகுசான இடத்தையும் உபயோகப்படுத்துவாரு, சொகுசு இல்லாத இடத்தையும் என்ன செய்வாரு. நம்புறீங்களா? அப்ப அடங்கி இருந்தா ஏற்ற காலம் என்ன செய்யும்? ஒரு உயர்வு. அது உங்களுக்கு எனக்கும் கிடைக்கிற உயர்வு இல்ல, தேவ நாமத்துக்கு கிடைக்கிற உயர்வு. நம்புறீங்களா? அப்படிதான் நம்ம நினைக்கணும். ஆண்டவர் எனக்கு கிடைக்கிற உயர்வுன்னு நான் யார்ட்டையும் என்ன செய்யக்கூடாது, சொல்லவே. உங்க நாமம் மகிமைப்படும்படியா என்ன நீங்க உயர்த்துவதற்கு சித்தம்னா அதுக்கு என்ன சரண்டர் பண்றேன், அதுக்கு அடிமையா என்ன செய்யறேன், ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க தான் வாக்குத்தத்தத்தின்படி அவரோடு பயணிக்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்க. சரீர முயற்சியோடு எடுக்கிற முயற்சிகள் அது மாம்சத்தில் எடுக்கிற முயற்சி. ஆனா வசனம் எப்படிதான் சொல்லுன்னா, அடிமையாளவிடத்தில் பிறந்தவன் யாருன்னா மாம்சத்தின்படி பிறந்தவன். ஆமென். அப்ப நீங்க கேட்கலாம், அவ என்ன பேர் பிறக்கும் போதே சாராளுக்கு சுயாதீனம் உள்ளவருக்கு நெத்தில பட்ட போட்டா வந்துச்சு, ஆகாருக்கு அடிமையாளன்னு பட்ட போட்டா வந்துச்சு? இல்ல, அப்படி இல்ல. ஆனா அவருடைய அந்த வாழ்க்கை முறையை கர்த்தர் எப்படி வச்சாருன்னா அந்த அனுபவத்தோட கர்த்தர் கொண்டு வந்தாரு. ஆபிரகாமுடைய அந்த சந்ததியை கர்த்தர் எப்படி கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு கர்த்தர் முன்னகுணமே என்ன செஞ்சாரு, அந்த திட்டத்தை என்ன செஞ்சிருந்தாரு, வச்சிருந்தாரு. சரி, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இப்ப நம்ம அந்த வசனத்துக்குள்ள போவோம். அப்ப முதலாவது இங்க நாம ஆபிரகாமை அடையாளப்படுத்தி அப்போஸ்தலன் பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுறாரு. அதை நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப மாம்சம் வாக்குத்தத்தம் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். மாம்சத்தின்படி நாம என்ன செய்யக்கூடாது, அடிமையா பிறக்கக்கூடாது, அடிமையா இருக்கக்கூடாது, அடிமையோட வாழக்கூடாது. வாக்குத்தத்தத்தின்படி அடிமை என்று சொல்வதை விட அடங்கி இருக்கிற அனுபவத்தை நாம என்ன செய்யணும், வாழணும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ 2 காரியங்களை நம்ம கொஞ்சம் வேதத்தின் மூலம் கொஞ்சம் அலசி ஆராய போறோம். இதற்கு நான் அடிமையா இருக்கக்கூடாது அப்படிங்கறத ஒரு 2 காரியத்தை வேதத்துல நாம பார்க்க போறோம். இதற்கு நான் அடிமையா இருக்கக்கூடாது, இதற்கு நான் அடிமையா இருப்பது எனக்கு தகுதியானது அல்ல அப்படிங்கறத வேத வசனத்தின் மூலம் நாம புரிந்து கொள்ள போகிறோம். முதலாவது வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகத்தை திருப்பிக்கோங்க. 11ஆம் அதிகாரம் 29 வாசிப்போம். தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்தரிப்பான். மூடன் ஞானமுள்ளவனுக்கு அடிமையாவான். மூடன் ஞானமுள்ளவனுக்கு என்ன செய்வானா, அடிமையாவான் என்று நம்ம இங்க வாசிக்கிறோம். கவனிங்க. ஏன் மூடனா ஆனா? மூடன்னா யாரு? மூடன்னா எப்படி இருப்பான் அப்படின்னா, ஏன் மூடன் அப்படி ஒரு பேர் வைக்கிறாங்க? மூடன் இருக்காங்களா? மூடன் இருக்காங்களா இல்ல சும்மா தான் போட்டிருக்கா அப்படின்னா, மூடன் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம திடீர்னு யாராவது தகாத ஒரு செயலை சொல்லிட்டா டக்குன்னு நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும். என்ன வரும்? முட்டாள்தனமா செஞ்சிட்டிய, மண்டையில அறிவு இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆமா தானே? ஏன் அப்படி கேட்கிறோம்? அது நமக்கு தவறுன்னு படுது. ஆனா செய்யற ஆளுக்கு அது எப்படி பட மாட்டேங்குது, தவறுன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம சொல்றோம். சிலவங்க சொல்லுவாங்க, ஒன்னாண்டவர் மூணே, நான் நம்பர் மண்டையில என்னதான் இருக்க தெரியல அப்படிங்கிறோம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், மூடனை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீதிமொழிகள் 29:19 வாசிங்க. நீதிமொழிகள் 29:19 வாசிங்க. அடிமையானவன் வார்த்தைகளினாலே அடங்கான். அடிமையானவன் வார்த்தையினாலே என்ன செய்ய மாட்டான், அடங்கான். அவர்களை அறிந்தாலும் உத்தரவு கொடுக்க மாட்டான். அப்ப மூடன் யாருன்னு தெரிந்து முடியுதா? மூடன் யாரு? என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டான், கேட்கவே மாட்டான், அடங்கவே மாட்டான். சொல்லுவாங்க, நீ அடங்குறியா அப்படின்னா நான் என்ன செய்ய மாட்டேன்,
அப்ப அவனுடைய மனசுல என்ன ஒரு எண்ணம் இருக்குன்னா, என்ன இருக்கும், யார் என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டேன், நான் கேட்க மாட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், யார் எனக்கு சொல்லி நான் கேட்கணும்னு அவசியம். ஆனா அப்படிப்பட்ட ஆட்கள் நிச்சயமா பாத்தீங்கன்னா யாருக்கோ இப்படி இருப்பாங்கன்னா அடிமையா இருப்பாங்க. அல்லேலூயா. அப்ப நாம மாம்சத்தின்படி நாம் யாருக்கும் எப்படி இருக்கக்கூடாது சொல்லுங்களேன், அடிமையா இருக்கவே கூடாது. ஏன்னா அவங்களை எந்த வார்த்தையை சொல்லியும் அவங்களை என்ன செய்ய முடியாது, அடக்க என்ன செய்ய முடியாது. சிலவங்களை குறிச்சு சிலவங்க வேதனைப்படுவாங்க, அடங்கவே மாட்டுக்காங்களே அப்படின்னா அவங்க எந்த கேட்டகரியில் இருக்காங்க சொல்லுங்க, மூடன் என்ற கேட்டகரியில் இருக்காங்க. அவங்களை என்ன செய்ய முடியாது, என்ன சொன்னாலும் என்ன செய்யணும், கர்த்தர் தான் அவங்களை என்ன செய்யணும், கர்த்தர் தான் அடக்கணும். இல்லையா சொல்லுங்களேன், கர்த்தர் தான் என்ன செய்யணும். அப்படி யாராவது தர்க்கம் பண்றவங்க, ஆர்கியூமெண்ட் பண்றவங்க, டிபேட் பண்றவங்க இருந்தாங்கன்னா என்ன செஞ்சிருங்க, அதான் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, முத்துக்களை எங்க போடக்கூடாது, பன்னிகளுக்கு முன்னால போடுறது. ஏன்னா அது என்ன செய்யும், அது பீறி போட்டுரும். அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா அது மட்டும்தான் தெரியும், அது தெரியும் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு மேன்மையான காரியமா தெரியலாம். ஆனா நமக்கு எல்லாம் அது என்ன புத்தீனமான காரியம். ஆகவே அதுக்கு முன்னால நம்ம என்ன செய்யக்கூடாது, எதையுமே என்ன செய்யக்கூடாது, போடுறது தப்பான விஷயம். ஏற்றுக்கொள்ள மனதில்லாம இருந்தாங்கன்னா அதை அழுத்தக்கூடாது, அதை நம்ம திணிக்க கூடாது. கர்த்தர் பார்த்துக்கிடுவாருன்னு என்ன செஞ்சிடணும், விலகி போறது ரொம்ப நல்லது. கவனிங்க, அப்போ எந்த மூடனுக்கும் நாம என்ன செய்யக்கூடாதுன்னா, ஸ்தோத்திரம், மூடன் அடிமையா இருக்கிறது போல நாமளும் எந்த இடத்துலயும் அடிமையா இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நாம தள்ளப்படவே கூடாது. இந்த மூடன் அல்லது மாம்சத்தின்படி அடிமையா இருக்கிற மனுஷனுக்கு எப்படிப்பட்ட நிலைகள் இருக்கு அப்படின்னு வேதத்துல வாசிச்சோம்னா, ஏசாயா 14:3 அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 14:3 உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே. நல்லா கவனிக்கீங்களா, அடிமைத்தனம் எதெல்லாம் உள்ள வச்சிருக்கு, துக்கம், தத்தளிப்பு. இந்த ரெண்டும் எதுக்குள்ள இருக்கு, அடிமைத்தனத்துக்குள்ள இருக்குது. இது நம்ம வாழ்க்கையில அப்படி இன்டிமேஷன் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எங்கேயோ என்ன செய்யறோம், அடிமையா இருக்கிறோம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். துக்கம் இருக்கக்கூடாது, தத்தளிப்பு என்ன செய்யக்கூடாது. துக்கம்னா என்ன சொன்னாலும் ஏத்துக்கிடலன்னா அங்க என்னதான் நமக்கு வரும், துக்கம் தான் வரும். தத்தளிப்பு ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு சூழல், என்ன எடுத்தாலும் கையை பிடிச்சி போவோம். நீங்க சாப்பிடுறீங்கன்னு வைங்களேன், நீங்க சாப்பிடுறீங்க, டக்குன்னு ஒண்ணு கையை பிடிச்சிட்டேன்னு வைங்களேன், என்ன செய்வீங்க, என்னதான் செய்யணும், இல்ல என்னதான் செய்யணும், சாப்பிடணும். நான் சொல்ற போதுதான் என்ன செய்யணும். சில ஆட்களுக்கு சூடா இருந்தாதான் என்ன செய்யும், சாப்பாடு இறங்கும். சில ஆட்களுக்கு ஆறணும், இப்படி இருக்கு. ஆனா அதுக்கு எதிர்மறையா ஒரு செயலை நம்ம செஞ்சோன்னு வைங்களேன், அவங்களுக்கு என்ன வரும், இந்த சாப்பாடை சாப்பிடறத விட சாப்பிடாம இருக்குது அப்படி ஒரு எண்ணம் வருமா வராதா, ஒரு தத்தளிப்பு என்ன செய்யும், வரும். கவனிங்க, அந்த ஒரு நிலைமை ஒரு அடிமையின் வாழ்க்கையில கட்டாயம் என்ன செய்யும், இருக்கும். வாழலாமா, வாழாம இருக்கலாமா, ஏன் அந்த உலகத்துல வாழ்றோம், இதுக்கு வாழாமலே இருந்துடலாம. அப்போ அடிமை என்ற ஒரு வார்த்தைக்குள் இருக்கிற இந்த அனுபவம் இருக்காம ஆண்டவரோடு இருக்கிற அந்த அனுபவத்துக்குள் அடங்கி இருந்தா துக்கமும் இருக்காது, தத்தளிப்பு என்ன செய்யாது, இருக்காது. நம்புறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா புத்தகம் 34:13 வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் அவனவன் தனக்கு விற்கப்பட்ட எபிரேயனாகிய தன் சகோதரனை முடிவிலே நீங்கள் 7ஆம் வருஷத்தில் அனுப்பிவிட வேண்டும் என்றும், அவன் உனக்கு 6 வருஷம் அடிமையாயிருந்த பின்பு அவனை உன்னிடத்தில் வைக்காமல் சுயாதீனனாக அனுப்பிவிட வேண்டும் என்றும். நல்லா கவனிக்கீங்களா? அப்போ ஆண்டவர் எதை சொல்லி கொடுக்கிறாரு, யாரும் உனக்கு அடிமையா என்ன செய்யக்கூடாது, எந்த மனுஷனும் இருக்கக்கூடாது. அதை இன்னொரு விதத்துல சொல்றான், நீயும் யாருக்கு என்ன செய்யக்கூடாது, அடிமையா என்ன செய்யக்கூடாது. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த புரிதல் யாருக்கு வராதுன்னா, ஒரு மூடனுக்கு என்ன செய்யாது, வராது. என்ன சொன்னாலும் கேட்கிற மனப்பான்மை இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேற வாய்ப்பே இல்லை. கர்த்தர் நல்லவர்,
அப்ப எதற்கு அடிமையா இருக்கிறோம்? மூடனை போல நம்முடைய வாழ்க்கையில அடிமையானவர்களா இருந்தோம்னா வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சோதரத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, சுதந்திரிக்க முடியாது. இரண்டாவது எதற்கு அடிமையா இருக்க கூடாதுன்னா யோவான் 8:34 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனோ பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் என்று. போதும், நல்ல கவனிங்க. இரண்டாவது யாரு அடிமையா இருக்கிறா அப்படின்னா பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு எப்படி இருக்கிறான். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாவம் செய்யறவங்க இருக்காங்க. உலகத்துல பாவம் செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உலகத்துல பாவங்கிற லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பட்டியல் போட்டுட்டே போலாம். நிறைய பாவம். ஆனா நமக்கு தெரிஞ்ச பாவங்கள் எல்லாம் கொஞ்சம் தான். நமக்கு தெரிஞ்ச பாவம் கொஞ்சம் தான். ஆனா இன்றைக்கு இந்த நவீன காலத்துல பாத்தீங்கன்னா பாவம் என்பது பெருகி இருக்கு. எங்க பார்த்தாலும் இதுதான் பாவம் தான். ஆனா அவங்க எதோட வாழ்றாங்க? பாவத்தோட வாழ்கிறதுனால பாவத்துக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்க? ஆமா, யார்கிட்டயா போய் கேட்டா ஏன் அப்படி இருக்கீங்க, ஏன் இப்படி வாழ்றீங்க அப்படின்னா அவங்களால என்ன சொல்ல முடியாது, அதை விளக்கி சொல்ல. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு அதுல இருந்து வெளியே வர முடியல. அது அவங்களை என்ன செஞ்சிருக்குன்னா அடிமையாக்கி வச்சிருக்கு. அடிமையாக்கி வச்சிருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அருமையான இதே அதிகாரத்துல 36ஆம் வசனம் சொல்லுது, யாருதான் விடுதலையாக்க முடியும்? குமாரனா யாரு? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் விடுதலையாக்க முடியும். அவர் தான் நம்மளை விடுதலையாக்க முடியும். எந்த மனுஷனாலும் விடுதலையாக்க வார்த்தையினாலேயோ செய்கையினாலேயோ முயற்சியினாலேயோ எந்த பாவியை என்ன செய்ய முடியாது, விடுவிக்க முடியாது. அடிமையில இருந்து வெளியே கொண்டு வர முடியாது. இயேசு ஒருவரால் மாத்திரம் முடியும். அல்லேலூயா. இயேசு ஒருவரால் மட்டும் முடியும். ஒருவேளை இந்த வார்த்தையானது பல சந்தேகத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தினா அந்த அனுபவத்துக்குள்ள வந்தா தெரியும் இயேசு என்னை எப்படி விடுதலை ஆக்கியிருக்காரு. அல்லேலூயா. சொல்லுவாங்கல்ல, இந்த மாம்பழம் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். ரைட்டு. கேட்கிற ஆள் நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படியா, நான் சாப்பிடாத மாம்பழமா, அதை விடவா இது சூப்பரா இருந்துற போது பார்க்கையே என்னுடைய அனுபவத்தில் எப்படி இருக்கு? மஞ்சையா? சொல்லுங்க, மஞ்சையா? நம்மளுடைய புரிதல் என்ன? மாம்பழம் எப்படி இருக்கணும்? மஞ்சேன்னு இருக்கணும். அப்பனா அது என்ன இருக்கணும்? ஆனா அதை சாப்பிட்ட ஆளு சொல்லும் மாம்பழம் எப்படி இருக்கு? பயங்கர டேஸ்ட், பயங்கர டேஸ்ட் அப்படின்னு சொல்லும். ஆனா நம்ம அறிவு சொல்லும் அது கிடையாது, அது மஞ்சையா இருந்தாதான் என்னது. அப்ப அதனுடைய பதில் ரிசல்ட் என்ன தெரியுமா? எப்ப பார்க்க முடியும் தெரியுமா? சூப்பரா இருக்குன்னு சொல்ற ஆள்கிட்ட என்ன செய்யணும்? வேண்ட வெறுப்புக்காவது அதை எடுத்து என்ன செய்யணும்? ஒரு கடிப்பு கடிச்சு பார்க்கணும். கடிச்சு பார்த்தாதான் அது சூப்பரா இருக்கா சூப்பர் இல்லாம இருக்கான்னு என்ன செய்யும் தெரியும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இயேசு ரொம்ப நல்லவர். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் வரணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில அவர் நல்லவரா இருக்கிறார். உண்மையாவே நல்லவரா இருக்கிறார். அவர் இல்லைன்னா வாழ்க்கையின் அடையாளமே இல்ல. அவர் இல்லைன்னா வாழ்க்கைக்கு முகவரியே இல்ல அப்படி நான் தைரியமா சொல்ல முடியும். எங்கேயும் சொல்லுவேன், யாருக்கு முன்னாலையும் சொல்லுவேன், அவர் இல்லைன்னா நான் கிடையாது. அல்லேலூயா. கவனிங்க. அப்போ இயேசு ஒருவரால் மட்டும்தான் பாவத்திலிருந்து ஒரு மனுஷனை நினைச்ச முடியும், விடுவிக்க முடியாது. எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, இயேசுவை விசுவாசிக்கிற மனிதனா இருந்தா பாவத்தின் அடித்தளத்துல அடிமைத்தனத்துல இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவனுடைய சிந்தைகளை மாற்ற, அவன் உணர்வுகளை மாற்ற, அவன் அதற்கு அடிமையா இருக்கிற அந்த அடிமைத்தனத்துக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வர இயேசு ஒருவரால் மட்டும்தான் முடியும். ஆமென். அப்ப மூடனாகவும் இருக்கக்கூடாது, பாவியாகவும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பாவின்னு சொன்னா நமக்கு நிறைய லெசன் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், நிறைய நாம புரிஞ்சுக்கலாம். பாவி அவனை எங்கதான் கொண்டு போய் கடைசியில் கொண்டு நிறுத்தும்னா மரணத்துல தான் கொண்டு போய் நிறுத்தும். ஏன்னா வேதம் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம் தான். அதுக்கு வேற சம்பளம் வேற எதுவுமே. ஒருவேளை இந்த உலகத்துல பாவத்தை தண்ணி போல குடிக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, பாவத்தை வாழ்க்கையில முதலிடமாய் வைத்திருக்கிற யாரா இருந்தாலும் சரி, கடைசியில கொண்டு போய் சேர்க்கிற இடம்னா மரணம் தான். மரணத்தை விட வேற எதுவுமே அதுக்கு விலையா கொடுக்க முடியாது. ஏன்னா அதுதான் அதுக்கு எண்டு.
அல்லேலூயா. இயேசு ஒருவர் மட்டும்தான் ஜீவனை கொடுக்கிறவர். இயேசு ஒருவர் தான் பாவிக்காக எதை கொடுத்தார்னா ஜீவனை கொடுத்தார். யார் ஜீவனை கொடுத்தாரு? தன் ஜீவனை கொடுத்தார். இந்த மனுஷன், இந்த மனுக்குலம் நல்லா இருக்கணும், பாவத்திலிருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக பாவத்தை தன்மேல சுமந்து கொண்டு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தாரு. இன்னைக்கு உங்களுக்காக எனக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரு. அப்ப மூடனாகவும் அடிமையா இருக்கக்கூடாது, பாவம் செய்கிற மனிதனாகவும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எப்படி நாம அடிமையா அடங்கி இருக்கணும் அப்படின்னா 2 காரியம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 6:19. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் ஆ மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படிக்கு உங்கள் அவயவங்களை நீதிக்கு என்ன செய்யுங்க, அடிமைகளாக ஒப்புக்கொடுங்க. இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம எதற்கு அடிமையா இருக்கணும்? நீதிக்கு என்ன செய்யணும்? ஏன் நீதிக்கு அடிமையா இருக்கணும்னா பரிசுத்தமானதை நம்முடைய அவயவங்களில் என்ன செய்யணும், செயல்படுத்தணும். அப்படின்னா நம்ம எதற்கு அடிமைங்கிற அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும்னா நான் நீதியை என்ன செய்வேன், நீதியின்படி என்ன செய்வேன், வாழுவேன். அப்படி நம்ம நினைச்சாதான், அப்படி நம்ம விசுவாசிச்சாதான், அப்படி நம்மளை மாற்றிக்கிட்டாதான் பரிசுத்தமானதை இந்த உலகத்துல என்ன செய்ய முடியும், நடப்பிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப நாம எதற்கு அடிமையா இருக்கணும்? நீதிக்கு அடிமையா இருக்கணும். நீதிக்கு ஏன் நீதிக்கு அடிமையா இருக்கணும்னா ஒரு காலத்துல நம்ம அக்கிரமத்துக்கும் அசுத்தத்துக்கும் நம்முடைய அவயவங்களை என்ன செஞ்சிருந்தோம், கொடுத்திருந்தோம். சிகரெட் குடிக்க, பீடி குடிக்க, தண்ணி அடிக்க, அப்புறம் பாத்தீங்கன்னா தவறான சகவாசம், இது எல்லாத்துக்கும் எதை கொடுத்தோம், இந்த அவயவத்தை கொடுத்தோம், இந்த சரீரத்தில் இருக்கிற உறுப்புகளை கொடுத்தோம். தவறுன்னு தெரிஞ்சுமே கொடுத்தோம். அந்த எண்ணம் வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த எண்ணம் வரும்போது அதை சரண்டர் பண்ணிட்டோம், நீ என்ன பண்ணிக்கும் அப்படின்னு. ஆனா வசனம் சொல்லுது, அப்படி வாழ்ந்த நம்மளை அப்படி ரத்தத்தால கழுவி மீட்டதுனால அந்த பரிசுத்தத்தை நிலைநாட்டும்படி என் அவயவத்தை நீதிக்கு அடிமையா ஒப்புக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாவல இனி எந்த ஒரு தவறான பழக்க வழக்கமும் வராது. இந்த கையில தவறான காரியத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், தொட மாட்டேன். இந்த கால்கள் தவறான இடத்துக்கு என்ன செய்யாது, ஓடாது. என் இருதயம் எந்த தவறான சிந்தைக்குள்ள என்ன செய்யாது, வராது. இயேசு ஒருவரை மட்டும்தான் உயர்த்தும் சொல்லி நீதியான தேவனுக்கு முன்னால என்னை ஒப்பு கொடுக்கும் போது, அடிமையாய் ஒப்பு கொடுக்கும் போது நான் பரிசுத்தமானதை நடப்பிக்கக்கூடிய ஒரு மனிதனா, மனுஷியா கர்த்தர் என்னை மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது 1 கொரிந்தியர் புத்தகம் 9:19 வாசிப்பீங்கன்னா, நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். இரண்டாவது, நம்ம எதற்கு அடிமையா இருக்கணும்? ஒருவேளை இந்த வார்த்தை ஊழியக்காரங்களுக்கு மட்டும்னு ஒருவேளை இருதயத்துல சொன்னுச்சுன்னா தவறுன்னு நினைச்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் இது பொருந்தும். ஆமென் சொல்லுங்க. அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள. எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கு? நான் அநேகர் ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. யாருக்காக? கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தணும். நேற்று எங்க அத்தை ஒரு காரியத்தை சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க ஆதி நாட்கள்ல சபைக்கு போகும்போது அவங்க ஒரு ஊர்ல இருந்தாங்க. அப்போ அவங்க கல்யாணம் முடிஞ்சு அந்த வீட்டுல இருக்கும்போது, அங்க சபையில் நடக்கும்போது சபைக்கு கூட்டு போறதுக்கு ஒரு அம்மா வருவாங்களாம். அந்த அம்மா இவங்களை கூப்பிடுவாங்களாம், ஏக்கா அங்கா சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்களா, இவ்வளவு பாத்திரம் கிடக்கு, எவ்வளவு பாத்திரம் கிடக்கு, இவ்வளவு பாத்திரம் கிடக்கு, அவ்வளோத்தையும் விளக்குனாதான் நான் என்ன செய்ய முடியும், வர முடியும் அப்படிம்பாங்களாம். உடனே அப்படியாக்கா அப்படின்ட்டு வரைஞ்சு கேட்டு என்ன செஞ்சிருவாங்கன்னா ஜம்முன்னு உட்காந்துட்டு அவ்வளவு பாத்திரத்தை எடுத்து போட்டு என்ன செய்வாங்களாம், கூப்பிட வந்த அந்த அக்கா
அப்புறம் பாத்திரத்தை பொடு 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 பொடுன்னு நல்லா விளக்கி கவுத்திட்டு, ஏக்கா உங்க வேலையில என்ன செஞ்சுட்டேன், உங்க வேலையெல்லாம் அவ்வளத்தையும் முடிச்சுட்டேன், உங்களுக்கு பிரச்சனை இந்த பாத்திரம் தானே பிரச்சனை, பாத்திரத்தெல்லாம் கழுவி எல்லாத்தையும் கவுத்திட்டேன், வேற ஏதாவது சொல்லுங்க, நான் உங்களோட சேர்ந்து என்ன செய்யறேன், அவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு நம்ம சேர்ந்து எங்க போவோம்? எதுக்குங்க? யாருக்கு பலன்? அவங்க பாத்திரம் கழுவுறதுனால யாருக்கு பலன்? தேவனுக்கு மகிமை. ஆமென் சொல்லுங்க. நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்ப இந்த அக்காவுடைய குடும்பமும் என்ன செய்யட்டும், பெறட்டும். இவங்க குடும்பத்திலே அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்ன செய்யட்டும், வரட்டுங்கிற ஒரு பெருந்தன்மையான ஒரு மனசு தானே. அப்போ அவங்க மனசுல இருந்த இன்னொரு என்னன்னா, இவங்க கிறிஸ்துவுக்காக இவங்களை என்ன செய்யணும், ஆதாயப்படுத்தணும். அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த அக்காவுடைய மகன் இன்னைக்கு ஆண்டுடைய ஊழியக்காரன். அல்லேலூயா சொல்லுங்க. அக்காவுடைய மகன் இன்னைக்கு யாரு? ஆண்டுடைய ஊழியக்காரன். இன்னைக்கு அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறாரு. நேற்று அவரை நான் பார்த்தேன். அவங்க பார்த்த உடனே எங்க அத்தை இந்த விவரத்தெல்லாம் சொன்னாங்க. இவங்க யார் தெரியுமா, அவங்க அம்மா யார் தெரியுமா, அன்னைக்கு அப்படி என்ன செய்வாங்க, ஒரு விசுவாசி ஒரு குடும்பத்தை சபைக்கு கூட்டு வரணும்னா அந்த அளவுக்கு என்ன செய்வாங்கன்னா இறங்கிடுவாங்க. இறங்கி அன்னைக்கு அப்படி அவங்க இருந்ததுனால இன்னைக்கு அவங்க பிள்ளைய கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா தேவ ராஜ்யத்தை கட்டக்கூடிய ஊழியக்காரன். அவங்க நினைச்சு கூட நம்ம குடும்பத்துல ஒரு ஊழியக்காரன் வருவான்னு நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டாங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் ஊழியக்காரனா பெரிய ஸ்தானமா, நான் சொல்லுவேன் உண்மையில பெரிய ஸ்தானம் தான். அல்லேலூயா. ஆமென். உலகத்திலேயும் உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளும் இன்னைக்கு பார்த்துட்டு ஊழியர்னா கஷ்டம், பிரச்சனை, போராட்டம். ஏன்னா பொது வாழ்க்கை இல்ல, என்ன வாழ்க்கை இது? பொது வாழ்க்கை. பொது வாழ்க்கைன்னா பல கல்லு என்ன செய்வாங்க, பல கல்லு எரிவாங்க. தனக்கு சாதகமா இருந்தா அக்செப்ட் பண்ணிக்கலாம், தனக்கு சாதகம் இல்லைன்னா ஒரு கல்லை கொஞ்சம் எரிஞ்சுதான் பாப்போமே, என்ன எரிஞ்சு பாப்போமே அப்படிங்கிற ஒரு பொது வாழ்க்கைகளை வந்தா பல வேதனை, பல கண்ணீர், பல பிரச்சனைகளை என்ன செய்யும், வரதான். ஆனா நான் சொல்லுவேன் ஊழியம் மேன்மையானது. நான் கிறிஸ்துவுக்கு அடிமையா இருக்கிறேன், அவர் எனக்கு எஜமானா இருக்கிறாரு. நான் அடிமை என்று சொல்வதை விட அவருக்குள் அடங்கி இருக்கிற வாழ்க்கைய நான் நல்லா இன்னைக்கு அனுபவிக்கிறேன். அல்லேலூயா. அப்ப அநேக ஜனங்களை நம்ம என்ன செய்யணும், ஆதாயப்படுத்திக் கொள்ள நம்மை நாம என்ன செய்யணும்னா கிறிஸ்துவுக்கு அடிமையா கொடுக்கணும். ஆமே. ஆமா. அப்படின்னா என்ன, நம்மகிட்ட இருக்கிற பொருள், நம்மகிட்ட இருக்கிற பணம், நம்மகிட்ட இருக்கிற வாய்ப்பு, நம்மகிட்ட இருக்கிற தாளந்துகள், நம்மகிட்ட இருக்கிற குடும்ப சூழல், இதை ஆண்டவருக்காக எப்படி பயன்படுத்தலாங்கிற அந்த ஒரு அக்கறை நம்ம இருதயத்துல என்ன செஞ்சுட்டே இருக்கணும், சொல்லுங்க, இருந்துகிட்டே இருக்கணும். நம்மளால எது முடியுமோ அதை அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா பயன்படுத்தணும். அல்லேலூயா. இல்லன்னு ஒரு காரியத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, கிறிஸ்துவுக்காக நாம் பலரை ஆதாயப்படுத்துவதற்கு முயற்சி என்னால எடுத்து முடியலன்னு சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு காரியம் நம்மகிட்ட இருக்கு, அது இன்னொரு மனுஷன் ஆதாயப்படுத்துவதற்கு அது உபயோகமா என்ன செய்யும், மாறும். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவின் அன்பை காட்ட முடியாதா? நான் ஒரே ஒரு காரியம் சொல்றேன், கிறிஸ்துவின் அன்பை காட்ட பணத்தை கொடுக்க முடியல, என்கிட்ட இல்ல, ரைட் ஓகே. பொருளை கொடுக்க முடியல, ரைட் ஓகே. ஆனா எனக்குள்ள ஒண்ணு இருக்கு, என்னை நேசிக்கிற இயேசுவின் அன்பு இருக்கு, அதை நான் தாராளமா கொடுக்க முடியும். தாராளமா ஏராளமா என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். நான் காட்டுறேன் இயேசுவின் அன்பை என்னன்னு காட்டுறேன் அப்படிங்கறத நாம என்ன செய்ய முடியும், வெளிப்படுத்த முடியும். ஆகவே அநேக ஜனங்களை, அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள என் சுவாபத்தை, என் எண்ணத்தை, என் உணர்வை, என் உணர்வுக்குள் கலந்திருக்கிற அந்த பிடிவாதமான எண்ணங்களை, உணர்வுகளை அரஸ்ட் ஆக்கி, அடிமையாக்கி கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவை போல வெளிப்படுத்த நம்மளால முடியும். அதுக்கு நம்மள என்ன செய்யணும், அடிமையாக. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியுமே அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாம நான் இப்படிதான் அப்படின்னு காட்டுற அந்த அனுபவம் அநேகரை என்ன செய்ய முடியாது, ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாது. இன்னைக்கு வேதனையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, கிறிஸ்தவர்களை இன்னைக்கு கண்டு ஆதாயப்படுகிறார்களோ என்னமோ அப்படின்னு சொல்றதை விட அதிகமாக வேதனைப்படுகிறவர்கள் இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க. சுவாபங்களை கண்டு, பேச்சை கண்டு, நடக்கையை கண்டு, செயல்பாடுகளை கண்டு ஐயோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துருச்சான வசனம் சொல்லுது. நீங்களும் நானும் அதிக ஜனங்களை என்ன செய்யணும் சொல்லுங்க, அதிக ஜனங்களை, கொஞ்சம் ஜனம் இல்ல, சொல்லுங்களேன் வாயை திறந்து, அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள கிறிஸ்துவுக்காக என்னை அடிமையாக என்ன செய்யறேன், ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, கிறிஸ்துவுக்காக நிறைய செய்வோமே.
கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்க, கிறிஸ்துவுக்காக நிறைய என்ன செய்வோம், செய்வோமே. ஆமே, ஹல்லேலூயா. ரெண்டு காரியத்துக்கு அடிமையா இருக்கக்கூடாது, ரெண்டு காரியத்துக்கு அடிமையா இருக்கணும். முதல்ல மூடனா இருக்கக்கூடாது, பாவம் செய்கிற மனிதனா இருக்கக்கூடாது. பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படி நீதிக்கு நான் எப்படி இருக்கணும், அடிமையா இருக்கணும். அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள என்னை நானே எப்படி கொடுக்கணும், அடிமையா ஒப்பு கொடுக்கணும், அடிமையா ஒப்பு கொடுக்கணும். இதை நம்ம செய்வோம், நம்ம நிச்சயமா ஒரு தெளிவுக்குள்ள வருவோம். நான் இதற்கு தான் அடிமை, அதற்கு அடிமை சொல்லுங்க. நான் இதற்கு தான் அடிமை, அதற்கு அடிமை சொல்லுங்களேன், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். நான் பாவத்துக்கு அடிமை அல்ல, நான் கிறிஸ்துவுக்கு அடிமை. ஹல்லேலூயா. நான் மாம்சத்துக்கு அடிமை அல்ல, நான் வாக்குத்தத்தத்துக்கு அடிமை. எல்லாரும் கொஞ்சம் சொல்லுமே, நான் மாம்சத்துக்கு அடிமை அல்ல, வாக்குத்தத்தத்துக்கு அடிமை. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளை வேதம் எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்துகிறதோ அந்த அளவுக்கு கர்த்தர் இந்த பூமியில உங்களை மேன்மைப்படுத்துவார். நம்புறீங்களா? நிச்சயம் உங்க சந்ததியை என்ன செய்வார் ஆண்டவரே, மேன்மைப்படுத்துவாரு. ஒருவேளை இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், இந்த வாக்குத்தத்தத்தின் வாழ்க்கையானது எல்லாரையும் விட்டு என்ன பிரிச்சிருக்கலாம். நல்லா கவனிங்க, இந்த வாக்குத்தத்தத்தின் வாழ்க்கை அநேக உறவுகளை விட்டு உங்களை தனித்துவப்படுத்திருக்கலாம். ஆனா நீங்க அதை குறித்து கவலைப்படாதீங்க. நிச்சயமா தனித்துவப்படுத்தின அதே குடும்பங்கள், உங்களை தனியா ஒதுக்கின அதே குடும்பங்கள் இந்த அனுபவத்துக்கு வரும்போது நீங்க முதன்மையானவர்களா இருப்பீங்க. ஹல்லேலூயா. உங்களை மேன்மையானவர்களா கர்த்தர் வச்சிருப்பாரு. அவங்களுக்கு எக்ஸாம்ல கர்த்தர் வச்சிருப்பாரு. எந்த யோசேப்பை தூக்கி தூரம் கொண்டு போட்டாங்களோ அதே யோசேப்பு தான் நன்மை செய்கிற ஒரு நாயகனா நிற்கப்பட்டான். ஆமென் சொல்லுங்களேன். நீங்களும் நானும் நிச்சயமா ஒதுக்கப்பட்டாலும் புறம்பாக்கப்பட்டாலும் ஒதுக்கி ஓரமா வச்சுட்டு இவனா ஒரு பொருட்டா இவங்களாம் ஒரு பொருட்டான்னு சொல்லி நம்மளை பார்க்கறதுலயும் செய்யறதுலயும் செயல்பட்டாலும் சொல்லுங்க, நான் வாக்கு தத்தத்தின்படி பிரிக்கப்பட்ட பிள்ளை, வாக்கு தத்தத்தை சுதந்திரமா கொண்டிருக்கிற பிள்ளை. என்ன கொஞ்சம் உலகத்துல ஒதுக்கத்தான் வைப்பாங்க, ஆனா நிச்சயமா ஒரு நாள் ஒதுக்கப்பட்ட என்னையும் உரிமையானவர்களை பார்க்கக்கூடிய ஒரு காலம் வருகிறது. கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சொல்லுங்க, நான் பாவத்துக்கு அடிமை அல்ல, நான் மாம்சத்துக்கு அடிமை அல்ல, கிறிஸ்துவுக்கு அடிமை, வாக்குத்தத்தத்துக்கு அடிமை. நான் என்னை ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றாக ஆராய்ந்து கொள்ள கர்த்தருடைய வார்த்தை எனக்கு போதுமான ஏதது. ஆண்டவரே, எகிப்திலே அடிமையா இருந்த அனுபவம் பாவத்துக்குள் இருக்கிற அந்த அடிமைக்கு சமம்பா. மூடன் எந்த வார்த்தையினால் அடங்கும். நாங்களும் அப்படி இருந்தோம், நாங்களும் அப்படி இருக்கிறோம். எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரட்டும். பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம், பாவத்திலிருந்து நாங்க வெளியே வரணும். குமாரன் மாத்திரம் தான் விடுதலையாக்க முடியும். இயேசு ஒருவர் மாத்திரம் தான் விடுதலையாக்க முடியும். நான் எதற்கு அடிமையா இருக்கணும்? நீதிக்கு அடிமையா இருக்கணும். அநேக ஜனங்கள் என் நிமித்தமா நல்ல வாழ்க்கையை தெரிந்து கொள்ள அடிமையாகணும். அதற்கு என்னை அடிமையா ஒப்புக் கொடுக்கிறேன். ஒருவேளை உலகம் என்ன பார்த்து ஏளனமா பேசலாம். இதற்கு போய் இவ்வளவு நீ செலவழிக்கலாமா? இதற்கு இவ்வளவு நீ முயற்சி எடுக்கலாமா? நம்ம குடும்பம் என்ன, நம்ம ஜாதி என்ன, அவங்க ஜாதி என்ன, இதெல்லாம் உலகம் பேசலாம். என்னங்க ஜாதி, மண்ணாங்கட்டி ஜாதி. கர்த்தருடைய பிள்ளை என்ற உரிமை மாத்திரம் போதும். எல்லாருக்குள்ளேயும் சிவப்புல ரத்தம் தான் ஓடுது, எல்லாருக்குள்ளேயும் ஜீவன் இருக்கு, எல்லாருக்கும் ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. இதுதான் நம்ம அடிமையை ஒப்பு கொடுக்கிறது. உலகத்துல குடும்பத்துல சொல்லுவாங்க, நம்ம குடும்பத்துல உள்ளவங்களை தான் நேசிக்கிறோம், நம்ம குடும்பம் தான் மேலோங்கிறது. இல்ல, இயேசப்பா ஒருவர் தான் மேலானவர், இயேசு ஒருவர் தான் மேலானவர். அவரை போல நான் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு அடிமையாக ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவை ஒப்பு கொடுக்கிறேன். கண்கள் மூடி தேவ சமூகத்தை பார்த்து, நான் இதற்கு அடிமையா, இதற்கு அடிமையா என் ஆராய்ந்து பார்க்கிறப்பா. நான் எதற்கு அடிமையா இருக்கணுங்கிற நல்ல காரியத்தை எங்களுக்கு போதிச்சீங்க. என் வாழ்க்கை சரிபடுத்திக் கொள்ள கர்த்தர் பேசுற வார்த்தைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, கேட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசின வார்த்தைக்காக உமக்கு மறுபடியும் நாங்கள் நன்றி செலுத்துறோம். எதற்கு அடிமை என்ற அந்த வார்த்தையானது எங்களுக்குள் பெரிய தாக்கத்தை உருவாக்கும்படி
நீங்க பேசினதுக்காக ஸ்தோத்திரம். மூடனாகவோ பாவமாய் வாழ்கிற மனிதனாகவோ நான் இருக்கக்கூடாது. நீதிக்கு அநேகரை ஆதாயப்படுத்திக் கொள்ள காரியத்துல கிறிஸ்துவின் வசனத்தின்படி நான் அடிமையா இருக்கணும்னு என்னோட போதித்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அடிமையா இருக்கிற மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் அல்ல, சுயாதீனமாய் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து பெருகக்கூடிய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கும்படி கர்த்தரை தெரிந்து கொண்டேன். எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய சந்ததி இந்த அனுபவத்துக்குள் தொடர்ந்து நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. சபைக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக, இந்த வார்த்தை கேட்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரும் இந்த அனுபவத்திலே கர்த்தர் கொண்டு வாரும். இயேசுவே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற மாம்சத்தின் அடிமைத்தனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. வாக்குத்தத்தத்தின்படி உடைய பிள்ளைகள் அடங்கி இருக்கிற அந்த அடிமையின் அனுபவத்தை உடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, நீங்க உதவி செய்யுங்க. உங்க நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உடைய அடியானை நீங்க உபயோகப்படுத்தினீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய நாமத்தைப்படட்டும். தாழ்த்துகிறேன், பெருமையாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே அவர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நோய்கள் எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி, நன்மையால் நம்முடைய வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் உடைய வருகை பரியந்தம் நம்மோடு கூட உலகத்தில் இருக்கிற தேவனை விசுவாசித்து அவருக்கு அடிமையாய் தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருந்து காத்து நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.